வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மே 15ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிமு 495ஆம் ஆண்டில் மெர்க்குரி கடவுளுக்கான கோயில் பண்டைய ரோம் நகரில் நிர்மாணிக்கப்பட்டது. கிபி 392ஆம் ஆண்டில் ரோம் பேரரசர் 2ஆம் வலண்டீனியன் வியன்னாவில் படுகொலை செய்யப்பட்டார். 908ஆம் ஆண்டில் 3 வயதான 7ஆம் கான்ஸ்டன்டைன் பைசாந்திய பேரரசனாக நியமிக்கப்பட்டான். 1618ஆம் ஆண்டில் யோகன்ஸ் கெப்லர் முன்னர் மார்ச் 8இல் நிராகரிக்கப்பட்ட தனது 3வது கோள் இயக்க விதியை மீண்டும் நிறுவினார். 1718ஆம் ஆண்டில் உலகின் முதலாவது இயந்திர துப்பாக்கிக்கான காப்புரிமத்தை லண்டனைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜேம்ஸ் பக்கில் பெற்றார். 1730ஆம் ஆண்டில் ஐக்கிய ராஜ்யத்தின் முதலாவது பிரதமராக ராபர்ட் வால்போல் பதவியேற்றார். 1796ஆம் ஆண்டில் நெப்போலியனின் படைகள் இத்தாலியின் மிலன் நகரை கைப்பற்றின. 1848ஆம் ஆண்டில் போலந்து ஆப்ஸ்பர்க் கலீசியாவில் பண்ணை அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. 1850ஆம் ஆண்டில் கலிபோர்னியாவின் லேக் மாவட்டத்தில் பெருந்தொகையான போமோ இந்திய பழங்குடிகள் அமெரிக்க இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர். 1904ஆம் ஆண்டில் ரஷ்ய ஜப்பானிய போரில் ஜப்பானின் போர்க்கப்பல்கள் ஆட்சுசி யாசிமா ஆகியன 496 பேருடன் ரஷ்யர்களினால் மூழ்கடிக்கப்பட்டது. 1911ஆம் ஆண்டில் மெக்சிகோவில் தோரேயோன் நகரில் 300க்கும் அதிகமான சீன குடியேறிகள் மெக்சிகோ புரட்சிவாதிகளால் கொல்லப்பட்டனர். 1919ஆம் ஆண்டில் துருக்கியின் இஸ்மீர் நகரை கிரேக்க படைகள் முற்றுகையிட்டன. 350 துருக்கியர்கள் கிரேக்க இராணுவத்தினரால் கொல்லப்பட்டு அல்லது காயமடைந்து போயினர். 1928ஆம் ஆண்டில் வால்ட் டிஸ்னியின் கதாபாத்திரமான மிக்கி மவுஸ் முதல் தடவையாக பிளேன் கிரேசி என்ற கேலி சித்திரத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது. 1929ஆம் ஆண்டில் ஒகையோ மாநிலத்தில் கிளீவ்லாண்ட் நகரில் மருத்துவமனை ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் 123 பேர் கொல்லப்பட்டனர். 1932ஆம் ஆண்டில் இராணுவ புரட்சி ஒன்றை அடுத்து ஜப்பானிய பிரதமர் இனுகாய் சுயோஷி கொல்லப்பட்டார். 1940ஆம் ஆண்டில் மெக்டொனால்டு தனது முதலாவது உணவகத்தை கலிபோர்னியாவில் சான் பெர்னார்டினோவில் ஆரம்பித்தது. 1957ஆம் ஆண்டில் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் மால்டன் தீவில் பிரித்தானியா தனது முதலாவது ஹைட்ரஜன் குண்டை சோதித்தது. 1958ஆம் ஆண்டில் சோவியத்தின் ஸ்புட்னிக் 3 விண்கலம் ஏவப்பட்டது. 1963ஆம் ஆண்டில் நாசாவின் மெர்க்குரி அட்லஸ் 9 விண்கலம் விண்ணுக்கு ஏவப்பட்டது. கோர்டன் கூப்பர் இவ்விண்கலத்தில் பயணித்து விண்வெளியில் ஒரு நாளுக்கு மேல் தங்கியிருந்த முதலாவது அமெரிக்கரானார். 1974ஆம் ஆண்டில் பாலஸ்தீன விடுதலைக்கான ஜனநாயக முன்னணி போராளிகள் இஸ்ரேலிய பள்ளிக்கூடம் ஒன்றை தாக்கியதில் 22 மாணவர்கள் உட்பட 31 பேர் கொல்லப்பட்டனர். 1976ஆம் ஆண்டில் உக்ரைன் வினிஸ்தியாவிலிருந்து மாஸ்கோ நோக்கி புறப்பட்ட ஏரோபிளட் வானூர்தி வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து 52 பேரும் உயிர் இழந்தனர். 1988ஆம் ஆண்டில் ஆப்கான் சோவியத் போரில்
8 ஆண்டுகள் போருக்கு பின்னர் சோவியத் ஒன்றியம் தனது 1,15,000 இராணுவத்தினரை ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேற்ற ஆரம்பித்தது. 1991ஆம் ஆண்டில் எடித் கிரசான் பிரான்சின் முதல் பெண் பிரதமரானார். 2008ஆம் ஆண்டில் கலிபோர்னியா மாநிலம் ஒருபால் திருமணத்தை அங்கீகரித்தது. 2013ஆம் ஆண்டில் ஈராக்கில் இடம்பெற்ற வன்முறைகளில் 389 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் மே 15ஆம் நாளானது பன்னாட்டு குடும்ப தினமாகவும், பரகுவே நாட்டின் விடுதலை தினமாகவும், கொலம்பியா, மெக்சிகோ, தென்கொரியா நாடுகளில் ஆசிரியர் தினமாகவும், லிதுவேனியா நாட்டின் குடியரசு தினமாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.